ஆசிரியர் விளக்கங்கள்ல இன்னைக்கு 162 அந்த பக்கத்துக்கு அப்புறம் உள்ளது படிக்க போறோம். உங்களுடைய மௌல்வி சாஹிப் அவரது இதய அறையில் எனக்கு இடம் அளித்துள்ளாரா இல்லையா என்பதை நான் அறியேன். அவ்வாறு இடம் அளித்திருப்பாரேயானால் என்னை சுதந்திரமாக வைத்துள்ளாரா அல்லது கட்டி போட்டு வைத்துள்ளாரா என்ற வினா வருகிறது. நான் சுதந்திரமாக இருப்பேனேயானால் அப்போதுதான் நான் அவருக்கு சிறிது உபயோகமாக இருக்க முடியும். இங்கு உணர்த்தப்படும் பொருள் யாதெனில், என்னை அவர் தன்னுடையவராக்கிக் கொண்டுள்ளது எனக்குரிய உரிமைகளை எனக்கு கொடுத்தா அல்லது எனக்குரிய உரிமைகளை பறித்து கொண்டா என்பதுதான். என் உரிமைகளை என்னிடமே அவர் விட்டிருப்பின் அவருக்கு நான் உதவியாக இருக்க வழியுண்டு. இது ஒரு அபியாசி தன்னுடைய நண்பரை பத்தி, தன்னுடைய ஒரு எஜமானரை பத்தி, தனக்கு மிகவும் மரியாதைக்குரிய ஒருத்தரை பத்தி, அவருடைய ஆன்மீக நிலையை பத்தி கேட்ட கேள்விக்கான பாபுஜியோட பத்தி. இந்த மௌல்வி சாஹிப் அவருடைய ஆன்மீக நிலை என்ன, அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது பாபுஜி சொல்றது இதுக்குள்ளார நமக்கு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் தனது இதய அறையில் எனக்கு இடம் அளித்துள்ளாரா இல்லையா என்பதை நான் அறியேன் அப்படின்னு அங்க சொல்லும் பொழுதே இதயபூர்வமாக அவர் என்னை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றதாதான். ஏன்னா இதய அறையில எனக்கு இடம் அளித்திருக்கிறார் அப்படின்னா நானே என்ன பண்ணுவேன், அவருடைய இதயம் எனக்காக இயங்குகிறதுன்னு சொல்லுவேன். இல்ல, ஆனா நீங்க பார்க்கும் பொழுது அவர் ரொம்பவும் பக்திமானாக உங்களுக்காக எல்லாம் பாபுஜி மேல ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா அங்க அடுத்த கேள்வி வருது. என்னை இதயத்துக்குள் வைத்திருப்பவர் ரெண்டு விதமாக வைத்திருக்கலாம். என்னை சுதந்திரமாக வைத்திருக்கலாம் அல்லது கட்டி போட்டு வைத்திருக்கலாம். அது என்ன சுதந்திரமா வைக்கிறது, கட்டி போட்டு வைக்கிறது அப்படின்னு பாக்குறோம்னா, மாஸ்டரை நம்ம எதுக்காக நேசிக்கிறோம் அல்லது மாஸ்டர் மீது நம்ம எதுக்காக அன்பு செலுத்துறோம் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, என்ன என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர், எனக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவராக, என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வராக எல்லாமாக நான் மாஸ்டரை எடுத்துக்கும் பொழுது, நான் மாஸ்டரை இதயத்துல வைத்திருக்கிறேன், ஆனால் கட்டி போட்டு வைத்திருக்கிறேன். எனக்கு மாஸ்டர் எந்த விதமான கெடுதியும் செஞ்சிடக்கூடாது, எனக்கு எந்த துன்பமும் கொடுத்துடக்கூடாது. நான் வரையறை பண்றேன் மாஸ்டருங்கிறது யாரு. மாஸ்டருங்கிறவர் எப்பயும் என்ன அன்போட வச்சிருக்கிறவர், எப்பயும் என்கிட்ட கண்டிப்பா இல்லாதவர், எப்பயும் எனக்கு நல்லது மட்டுமே செய்கிறவர், எப்பயும் எனக்கு எந்த துன்பமும் வராம பாதுகாக்கிறவர், இப்படின்னு நானே வரையறைகளை உருவாக்கி அந்த ஃப்ரேம்குள்ளார நான் மாஸ்டரை வச்சிருந்தேன் அப்படின்னா அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு மாஸ்டர் தன் விருப்பம் போல தன்னுடைய உரிமைகளோட செயல்பட விட்டாதான் அவரால் நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். அதுதான் அவர் சொல்றாரு, நான் சுதந்திரமாக இருப்பேனே ஆனால் அப்போதுதான் நான் அவருக்கு சிறிது உபயோகமாக இருக்க முடியும். ஒரு ஆசிரியருங்கிறதுனால அந்த ஒரு ரேஞ்சில் கீழே இறங்கி இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை கையில கொடுத்துட்டு எனக்குரிய உரிமைகளை கொடுக்காம என்னுடைய கைகளை கட்டி போட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை திட்டக்கூடாது, அந்த ஸ்டூடெண்ட்டை அடிக்கக்கூடாது, அந்த ஸ்டூடெண்ட்டை கண்டிக்க கூடாது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடாது, அந்த ஸ்டூடெண்ட்டுடைய மனம் நோகிற மாதிரி நான் பேசக்கூடாது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவருடைய தகுதியை தாண்டி அவருக்கு அதிகமான வேலைகளை கொடுத்துடக்கூடாது. இப்படிலாம் என்னை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் கொடுக்கப்பட்டால் நான் எப்படி அவருக்கு உபயோகமாக இருக்க முடியும்? ரொம்ப ஒரு பணக்கார வீட்டுல அன்னைக்கெல்லாம் போய் பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரா இருந்தா அவருடைய நிலைமை அதுவா தானே இருக்க முடியும். அந்த வீட்டு பையனுக்கு அவரால் என்ன சொல்லி தர முடியும்? ஒன்றும் சொல்லி தர முடியாது. போனோம்னா அவருக்கு வணக்கம் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாமே அவர் அவர் விருப்பப்படி அந்த பையனை திட்டுறதோ அல்லது கொட்டுறதோ எல்லாம் சேர்ந்தது தானே. இந்த உரிமைகள்லாம் கொடுக்கப்படும் பொழுது அவருக்கு என்ன பண்ணுது, எப்ப துன்பம் கொடுக்கணும், எப்ப தண்டனை கொடுக்கணும், எப்ப பரிசு கொடுக்கணும், எப்ப அரவணைக்கணும், எப்ப கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருக்கு தெரியும்.
அத அந்த அளவுல அவருக்கு கொடுக்கறதுக்கான உரிமைகள் கொடுக்கும் பொழுது, பையனுக்கு எல்லா விதமான சோதனைகளையும் குடுத்து, அதுலேருந்து அவன மீண்டு வர வச்சு பதப்படுத்துறாரு. சாதாரணமா நம்ம பார்க்கும்போது. இப்ப அதெல்லாம் இல்ல அப்படின்னா என்ன ஆகுது? அவருடைய உரிமைகளை பறித்துக் கொண்ட பிறகு, அவரால எப்படி உபயோகமாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. இதுதான் ஒரு குருநாதருடைய கதையும். ஒரு குருநாதர நான் இதயத்துல ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குருநாதருக்கு 1008 வரையறைகளை என் மனதுல வைத்திருந்தேன்னா, அத தாண்டி அவரால எப்படி செயல்பட முடியும்? அப்ப அவரு என்ன செய்தாலும், என்ன கொடுத்தாலும், அது அவர் குடுத்ததுன்னு ஏத்துக்கிற அளவுக்கு, வரையறை அற்றவராக ஒரு குருநாதரை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற தன்மை இருக்கும் பொழுது மட்டும் தான், நீங்க இதயத்துல என்னை ஏற்றுக்கொண்டாலும் கூட, என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை இந்த இடத்துல அவரு சொல்றாரு. நம்ம கொஞ்சம் இத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம மாஸ்டர நம்ம இதயத்துக்குள்ளார வைத்திருக்கிறோம். அவருக்கு எல்லா சுதந்திரத்தையும் நான் குடுத்திருக்கேனா? எனக்கு உடல்நல குறைவு அவர் குடுக்கறதுக்கான சுதந்திரம் அவருக்கு இருக்கா? என்னுடைய குடும்பத்துல ஏதேனும் ஒரு சிறு குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா? குழப்பம் ஏற்படுத்தினா தானே தெளிவு கொண்டு வர முடியும். என்ன திட்டுறதுக்கு முதல்ல அவருக்கு உரிமை இருக்கா? மாஸ்டருக்கு இல்ல. சாதாரணமா ஒரு பிரிசெப்டர் வந்து உங்கள பத்தி, நம்மள பத்தி வருத்தமா சொல்லிட்டாருனாலே, அதுக்கு அவருக்கு அந்த உரிமை இல்லன்னு தானே நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர விட்டுட்டு வேற ஒருத்தர்ட்ட சிட்டிங்க்கு போயிருவோம். அப்போ இந்த மாதிரியாக நம்ம வந்து எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு வரையறைய உருவாக்கி, அந்த வரையறைய தாண்டி போனா, அவர் வந்து அதுக்கு தகுதியானவர் இல்லன்னு நம்ம முடிவு பண்றது. சாதாரண மனித மட்டத்தில் வேணால் சரியாக இருக்கலாம். ஒரு வாத்தியார் வந்து ரொம்ப கண்டிப்பா இருக்கிறாரு, அடிக்கிறாருன்னு சொல்லி, திட்டுறாரு அப்படின்னு சொல்லி, அந்த ஆசிரியர்ட்ட படிக்க மாட்டேன்னு ஒரு மாணவன் சொல்லும் பொழுது, அங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் கண்டிக்கக் கூடாது, அடிக்கக் கூடாது, திட்டக்கூடாதுன்னு அவன் ஒரு வரையறை வச்சிருக்கான்னு அர்த்தம். அதெல்லாம் தாண்டி அவரு இருக்கிறாரு அப்படின்னா, அவரு வந்து எப்படி வேலை செய்ய முடியும்? செய்ய முடியும். அதுதான் வந்து மாஸ்டர் சொல்ற ஒரு அறிவுரை. இத நமக்கு நாமே நம்ம யோசனை பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து அதிலேயே இன்னொன்னு சொல்றார். இதனால் உணர்த்தப்படும் பொருள் யாதெனில் இன்னும் டீப்பா போறார். என்னை அவர் தன்னுடையவர் ஆக்கிக் கொண்டுள்ளது, எனக்குரிய உரிமைகளை எனக்கு கொடுத்து விட்டா, அல்லது எனக்குரிய உரிமைகளை பறித்துக் கொண்டா என்பதுதான். எனக்குரிய உரிமைகளை என்னிடமே அவர் விட்டிருப்பின், நான் அவருக்கு உதவியாக இருக்க வழி உண்டு. காதல்ல 2 விதம் உண்டு. ஒண்ணு வந்து தன்னை அவருக்கு கொடுத்தல். இன்னொன்னு அவரை தனக்குள்ளார ஏத்துக்கிறது. அதாவது தனக்குள்ளார ஏத்துக்கிறதுன்னு சொல்ல முடியாது. தன்னுடையவர் ஆக்கிக் கொள்வது. இது காதல்ன்னு நம்ம சொன்னாலும் அது ஒரு பொசசிவ்னஸ். இதையும் நம்ம கீழ இறங்கி பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு பெண்ண வந்து ஒருத்தர் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார். அது எதுக்காக அப்படின்னு கேட்கும்பொழுது, உண்மையான அந்த காதல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அந்த பெண்ணுக்குரிய உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதாக, அவங்கள சுதந்திரமா வச்சுக்கிறதாக, அவங்கள வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக இருந்ததுன்னா, அது ஒரு விதமான அ தன்னுடையவராக்கிக் கொள்கின்ற விதம். உடைமையாக்கிக் கொள்கின்ற விதம். இன்னொரு பக்கம் அந்த பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டதுங்கிறது, அவங்களுடைய எல்லா உரிமைகளையும் பறிச்சுட்டு, நீ அத செய்யக்கூடாது, இத செய்யக்கூடாது, என்ன நல்லா கவனிச்சுக்கணும், நான் சொல்றத கேட்கணும், நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும், எனக்கு மட்டுமே நீங்க சொந்தம், வேற யார்ட்டயும் பேசக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு உரிமையாக பறிக்கப்பட்டால், அவங்களோட அந்த ஒரு நிலைமை எப்படி இருக்கும்? ஸோ ஒண்ணு வந்து லவ், இன்னொன்னு வந்து பொசசிவ்னஸ். நான் அடிக்கடி என்ன நான் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டியது, நான் என் மாஸ்டரை நேசிக்கிறேனா? அல்லது என் மாஸ்டர்ட்ட நான் பொசசிவா இருக்கிறேனா? பொசசிவா இருந்தேன் அப்படின்னா, அவரு வந்து எல்லாம் எனக்கு மட்டும் தான் செய்யணும். எனக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் குடுக்கணும். என்ன மட்டும் தான் பார்க்கணும். அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளார இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நுட்பமான விஷயம் தான். இதையும் நம்ம தான் ஆராய்ச்சி பார்க்கணும். மற்ற நண்பரை இன்னொரு நண்பரை பத்தியும் அதே அபியாசி கேட்டிருக்காரு. அதுக்கு சொல்றாரு. மற்ற நண்பரை பொறுத்த மட்டில் அவர் விரைவாக முன்னேற வேண்டும் என விரும்புகிறேன். ஆனால் உண்மை என்னவெனில், அவர் தனது ஆன்மீக கோயிலை தத்துவங்களின் சாராம்சமான சந்தேகம் என்ற மணல் அஸ்திவாரத்தின் மேல் கட்ட முயற்சி செய்கின்றார்.
இது ஒரு விதமான அபியாசி டைப். இவர்கள் வந்து தத்துவவாதிகளாக இருப்பாங்க. தத்துவவாதிகள்னா எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணி ஒரு விதிக்குள்ளார கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. ஒரு அபியாசி அப்படின்னா அவர் வந்து இந்தந்த தகுதிகளோட இருக்கணும். இது இப்படிதான் நடக்கணும். இப்படி ஆனதுன்னா அது அப்படிதான் அதுக்கு அர்த்தம். இதுதான் தத்துவங்கிறது எல்லாத்துலயுமே பொதுவான கருத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வர்றதுதான். எல்லா இப்ப வந்து இறக்குறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அதுல வந்து கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அதனால வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க. அதுல வந்து தன்னையே வந்து தன்னுடைய வாழ்க்கையவே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலா இதெல்லாம் உண்மையானா இல்ல. அடுத்த நாள் மாறிட போகுது. இத வந்து ஒவ்வொரு நிகழ்வா தனித்தனியா பார்த்தீங்கன்னா, அது நிகழ்ச்சி. இது எல்லாத்தையும் சேர்த்து தத்துவமா சொன்னோம்னா, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்ன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்கவங்க வேலைய பார்க்க போறாங்க. இதுதானே தத்துவம். இப்ப இது மாதிரி நம்மளும் அபியாசிகளா இருக்கிறவங்களையும் நெறைய பேர் வந்து வாழ்க்கையை அத தத்துவமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கை தத்துவம் என்ன? வாழ்க்கையில பொதுவான விஷயம் எப்படி இருக்கும்? அப்படின்னு. ஆனா தத்துவவாதிகளுக்கே வந்து ஒரு சந்தேகம் எப்படி இருக்கு? ஏன் சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு லாஜிக் மைண்டோட இருப்பாங்க. லாஜிக் மைண்ட்னா, இது நடந்தால் அதுக்கு விளைவு இப்படி இருக்கணும். இப்படி இல்ல அப்படின்னா, அது தப்பா இருக்கு எங்கேயோ அப்படின்னு முடிவு பண்றதுதான் அந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆன்மீகத்துல ஒரு விஷயம் நடக்கும் பொழுது சந்தேகம் வரக்கூடாது. நமக்கு எது எதெல்லாம் சந்தேகம் வரும். மாஸ்டர் வந்து இன்னைக்கு திடீர்னு தியானத்துல எனக்கு ஒரு நல்ல கண்டிஷன் குடுத்துட்டா, அதுல கூட எனக்கு சந்தேகம் வரும். இது உண்மையா? கற்பனையா? அடுத்தது, நீங்க போறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. அந்த நேரத்துல அத வந்து மாஸ்டர் ஒருத்தர வச்சு நிறைவேத்துறாரு. இப்போ ஒரு சந்தேகம் வந்துரும். இது உண்மையிலேயே மாஸ்டருடைய அருளால நடந்துச்சா? இல்ல எதேர்ச்சையா நடந்துச்சா? தத்துவவாதி என்ன பண்ணுவாரு? இந்த சந்தேக கண்ணோட்டத்தோட பார்ப்பாரு. இது உண்மையிலேயே இதெல்லாம் வந்து மாஸ்டர்ன்னு ஏமாத்திக்காதப்பா. இது தானா இயல்பா நடந்தது. அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்ப்பாரு. அன்புல உருகுனவன் என்ன நினைக்க ஆரம்பிப்பான்? அது நடந்து முடிந்த உடனேயே அவன் உள்ளுணர்வு உணர்த்த ஆரம்பிக்கும். எப்படி இது நடக்க முடியும்? மாஸ்டர்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, இது எப்படி சாத்தியமாக முடியும்? அவன் வந்து அத ரொம்ப பிரமிப்பா பார்ப்பான். ஒவ்வொரு சின்ன விஷயமும் அப்படிதான். ஆக மேலோட்டமா பார்க்கும் பொழுது நம்ம என்னமோ ரொம்பவும் மாஸ்டர நம்புறதா நினைக்கிறோம். ஆனா ஒரு சின்ன ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ கூட சந்தேகம் இல்லாமல் சந்தோஷமா, ஆச்சரியத்தோட ஏத்துக்கிற தன்மை நம்மகிட்ட இல்ல. எல்லாமே. இப்ப நான் வந்து இன்னைக்கு தியானம் முடிக்கிறேன். தியானம் முடிச்ச உடனே வந்து என்னுடைய கண்டிஷன் வந்து எனக்கே வந்து வித்தியாசமா தெரியுது. இல்ல என்னுடைய இதயத்துல மாஸ்டருடைய ஒரு பிரசன்னத்த நான் பார்க்கிறேன். சந்தோஷமா இன்னைக்கு என்னுடைய இதயத்துல மாஸ்டரோட பிரசன்னத்த பார்த்தோம்னா, மாஸ்டர் எனக்குள்ளார வந்துட்டாருன்னு நான் சந்தோஷப்படுறதா, அடுத்த நிமிஷமே ஒரு சந்தேகம். அது எப்படி நான் வந்து கற்பனை பண்ணிட்டேனா? பாபுஜி ஃபோட்டோவ, சாரிஜி ஃபோட்டோவ, தாஜி ஃபோட்டோவ பார்த்தனே அதனுடைய விளைவா? இது மாதிரிலாம் நம்ம பண்ணலாமா? மாஸ்டர் வந்து தெய்வீக ஒளி மேல தானே தியானம் பண்ண சொன்னாரு. எனக்கு ஏன் மாஸ்டருடைய உருவம் வருது? இதெல்லாம் வந்து தத்துவம் சார்ந்த கேள்விகள். மாஸ்டருடைய உருவம் தினைக்குமா வருது? என்னைக்கோ ஒரு நாள் இதயத்துல வருது. அப்ப ஏன் நான் சந்தேகப்படணும்? அத சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியது தானே. ஒரு நாளைக்கு ஒளி தெரியுது. அத சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியது தானே. இது ஒளியா? இல்ல வந்து என்னுடைய கற்பனையா? அத ஒருத்தர்ட்ட போய் கேட்போம். அவரு வந்து அதுக்கு மாத்தி பதில் சொல்லுவாரு. உடனே அங்க ஒரு குழப்பம் வரும். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சகஜ மார்க்கத்தையும், மாஸ்டரையும் பெரும்பாலும் அணுகிக் கொண்டிருக்கிறோம். இப்படியான அணுகுமுறை நம்மகிட்ட வரும்பொழுதெல்லாம், நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். நம்ம சந்தேகம்ங்கிற அடித்தளத்திலிருந்து ஒவ்வொன்றையும் அணுகிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு குழந்தை என்ன பண்ணுது? சந்தேகமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆச்சரியமாக அணுகுகிறது. அந்த மாதிரியான ஒரு மனநிலை ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கும் வரணும் அப்படிங்கிறார். என்னுடைய கருத்து யாதெனில், தத்துவமானது பிரமிப்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அங்கதான் வந்து உண்மையிலேயே இருக்கு. ஒரு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, மனது வந்து ஒரு பயங்கரமான ஆச்சரியத்துல, ஒரு பிரமிப்புல ஆழ்ந்து போக வேண்டும். இது வந்து ஒரு கண்டிஷன் அப்படின்னு பாபுஜி சொல்றாரு.
நம் பயிற்சி முறையில் ஒரு காலகட்டம் வருகிறது. அப்போது அபியாசிக்கு பிரமிப்பு தோன்ற ஆரம்பிக்கிறது. எதை பார்த்தாலும் பிரமிப்பா இருக்கு. எப்படி இது நடக்குது? தெய்வீகத்துடைய ஒரு அனுசரணை இல்லாம, தெய்வீகத்தினுடைய ஒரு சித்தம் இல்லாமல் இது எப்படி நடக்க முடியும்? அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்னையும் பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிற ஒரு கண்டிஷன் ஒருத்தருக்குள்ளார வருது. இந்த கண்டிஷன் வெரி குட் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஆச்சரியத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கக்கூடாது. அதோடு சொல்றாரு, இத்தகைய நிலையில் நான் பல வருடங்கள் இருந்தேன். ஸோ அடுத்த ஹிண்ட், ஆன்மீகத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பிரமிப்பு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து உங்களுக்குள்ளார என்டர் ஆனிச்சுன்னா, உங்களுக்குள்ளார இன்ட்ரடியூஸ் ஆனிச்சுன்னா, நீங்க புது பாதையில அன்னையிலிருந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நமக்கு எதையாவது மாஸ்டருடைய செயல்பாடுகள், உள்ள ஒரு ஹெச்எஃப்என் ஆக்டிவிட்டி, இல்லை எண்ணுக்குள்ளார ஏற்படுற மாற்றங்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நாமே ஆச்சரியம் ஏற்படுகிறதா, பிரமிப்பு ஏற்படுகிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்றோம். ஏன்னா இது எப்பயாவது ஏற்படலாம். பாபுஜி என்ன சொல்றாரு, இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்குள்ளார உருவானுச்சுன்னா உங்களுடைய லைஃபே டேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்றதோட, தான் அந்த ஆச்சரியம் மிக்க மனநிலையில பல வருடங்கள் இருந்ததாகவும் சொல்கின்றார். அப்படி ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம். மாஸ்டர் கொடுக்கும் பொழுது அதை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இப்போது உங்களுடைய கேள்விக்கு நான் வருகிறேன். வாழ்க்கைக்கு பொருள் ஏதும் உள்ளதா? இதுதான் கேள்வி. இது குறித்த விளக்கத்தை அளிப்பதற்கு கீழ்கண்ட செய்யுளை குறிப்பிடுகிறேன். வாழ்க்கை என்றால் உயிரோட்டம் உள்ள புத்துணர்வு. நரகம் என்பது உயிரற்ற இதயம் கொண்டவர்களுக்கு. இது ஒரு செய்யுள். இந்த செய்யுளில் எந்த விதமான பொருள் இருப்பினும் சரி, கீழே நான் கூறியுள்ளதிலிருந்து எனது கருத்து மிக தெளிவாக தெரியும். இதுக்கு எப்படி வேணாலும் நீங்க அர்த்தம் எடுத்துங்க. நான் எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறேன்னா, உயிரோட்டமான புத்துணர்வு என்றால் என்ன? அது இதயபூர்வமாக வாழ்வதே ஆகும். ஆனால் அந்த வாழ்க்கை எத்தகையதாக இருக்கும்? உங்கள் இதயத்தை வேறொருடம் ஒப்படைத்து விடுங்கள். பின்னர் எஞ்சி இருப்பதுதான் வாழ்க்கை என்று நான் சுருக்கமாக சொல்வேன். வாழ்க்கை என்ற சொல்லினை பற்றி சிந்தித்து பார்த்தால், வாழ்க்கை என்பது உயிர் வாழ்தலுடன் சம்பந்தப்பட்ட ஒன்று மட்டுமே ஆகும் என்ற முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். இப்ப வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நிறைய சொல்லலாம். வாழ்க்கைங்கிறது அடுத்தவங்களுக்காக வாழ்றது, சந்தோஷமா இருக்கிறது, என்னையும் மற்றவங்களையும் நல்லபடியா பாத்துக்கிறது, இந்த உலகத்தை நம்ம வந்த விதமா அதை விட சிறப்பாவோ விட்டுட்டு போறது. இப்படி வாழ்க்கைக்கு நிறைய டெபினிஷன் சொன்னான். அப்படின்னாலும் வாழ்க்கை என்பது ஒரு ஜீவிதம், ஒரு எக்ஸிஸ்டன்ஸ். ஆன்மா வந்து தன்னுடைய உயிர்ப்பு நிலையை தானே உணர்கின்ற ஒரு நிலை, அவ்வளவுதான். ஸோ தானே தன்னுடைய உயிர்ப்பு நிலையை உணர்றது அப்படிங்கிறது எப்ப சாத்தியம் அப்படின்னா, இதயம் மலர்ச்சி அடைந்து எல்லாத்தையும் இதயபூர்வமாக அணுகுகின்ற ஒரு செயல்முறை நமக்குள்ளார வரும் பொழுதுதான் அது சாத்தியமாகிறது. ஏன் அது இதயபூர்வமாக அணுகும் பொழுதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம்? இல்லைன்னா எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையா அப்படின்னா, இப்ப என்ன மாதிரியே ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கி அதுக்குள்ளார ஃபீட் பண்ணோம்னா, அது என்ன மெசேஜ் எல்லாம் ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி அது வந்து ஆக்டிவேட் ஆகி ஒர்க் பண்ணும். அப்ப அது என்னை விட சிறப்பாக வேலை செய்யும். ஆனால் அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அது இதயபூர்வமாக செயல்படாது. அது இதற்கு முன்னால் தான் பெற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்குள்ளார. எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நபரை பத்தி ஒரு 500 இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளார இருக்கு. அந்த 500ல 400 அவர் வந்து உனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஒரு 100 வந்து அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி இருக்குன்னா, அந்த ஏஐ தொழில்நுட்பம் என்ன பண்ணும்? இந்த 100 அந்த 400 ரெண்டையும் கம்பேர் பண்ணி கடைசியா அவரை எதிரியாக பாவித்து அந்த அவரை வந்து எதிரியை எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அப்படி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா இதயபூர்வமாக வாழ்கின்ற மனிதனாகிய நானா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, அவர் இதயத்துல ஏற்படுகின்ற மாற்றம் நேற்று வரைக்கும் அப்படி இருந்தவர் இன்னைக்கு மாறி இருக்கலாம். இது அவருடைய இதயத்திலிருந்து இதயத்துக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். இந்த இடத்துல தானே உயிர் உள்ளதும் உயிரற்றதும் வேறுபடுகிறது. அதுதான் பாபுஜி சொல்றாரு, வாழ்க்கை என்பது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க.
நீங்க ஹோல் ஹார்ட்டட் பர்சனா வாழ்வது, அவ்வளவுதான். இப்படி வாழ்ந்தால் அது வாழ்க்கையே கிடையாது, உயிரோட்டமே இல்லாத வாழ்க்கை. ஏன்னா இங்க என்ன இருக்கு, எல்லாத்த பத்தியும் இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கு. அதை பேஸ் பண்ணி இது ஆக்டிவேட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு உயிரே தேவை கிடையாது. மூளையோட செயல்படுவதற்கு உயிர் தேவை கிடையாது. அப்ப இப்ப எல்லா இடத்துலயும் இதயபூர்வமாக செயல்படுதல் நின்று போய் எல்லா இடத்துலயும் வந்து உயிரற்ற தன்மை தான் உருவாயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் எது இயக்குது? ஏஐ. எல்லா இடத்துலயும் என்ன வந்துருது? கம்ப்யூட்டர். எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுது? மிஷின். மிஷினுக்கு என்ன தெரியும்? நான் வந்து என் கையால ஒரு வீட்டை இடிக்கிறதுக்கும் ஒரு பொக்லின் போய் இடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பொக்லின் இடிக்கும் பொழுது அதுக்கு வந்து அந்த வீடு யார் கட்டினது, அதுல இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன, எதுவும் தெரியாது, அதை இடிச்சிடும். என் கையால இடிக்கும் பொழுது அந்த இதயம் வந்து துடிக்கும், ஐயோ இது ஒருத்தர் வாழ்ந்த இடமாச்சே, இதை இடிக்கணுமா. இப்ப மிஷின் என்ன பண்ணும்? மிஷினால இது மாதிரி இருக்க முடியாது. பாபுஜி சொல்ற விஷயம் வந்து ஒரு வரியாக இருந்தாலும் கூட எப்படி வந்து இவ்வளவு சிம்பிளா இதை சொல்ல முடியும்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கைன்னா என்ன? ஒரே வார்த்தை தாங்க, இதயபூர்வமாக வாழ்வது தாங்க வாழ்க்கை. யார் ஒருத்தர் இதயபூர்வமாக வாழவில்லையோ அவருக்கு உண்மையான வாழ்க்கையே கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட இறந்த மாதிரி தான். இறந்த மாதிரினா உயிரற்ற உடல் மாதிரி தான் அது. அந்த சவம் மாதிரிதான் அவங்க இருக்காங்க. அவங்க அவங்க வாழ்க்கையில ஜீவிதம் இல்லை, உயிரோட்டம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுதும் கூட உங்கள் இதயத்தை வேறொருவரிடம் ஒப்படைத்து விடுங்கள், பின்னர் எஞ்சி இருப்பதுதான் வாழ்க்கை என்று சுருக்கமாக இதை நான் சொல்வேன். அந்த இதயபூர்வமாக வாழ்வது அப்படிங்கிறதுல கூட என்னன்னா, ஒரு இதயத்தை வந்து 1000 பேர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க முடியாது. வேறு ஒருவரிடம் ஒரே ஒருத்தர்ட்ட ஒப்படைத்து விடுங்கள். அப்படி ஒப்படைத்து விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும் உங்கள்கிட்ட? இதயபூர்வமா வாழ்ற ஒரு மனிதர் இருக்காரு, அவருடைய இதயத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துடுறாரு, அவர்கிட்ட என்ன இருக்கும்? ஒன்னும் இருக்காது, ஒரு ஜீவிதம் மட்டும்தான் இருக்கும். ஏன்? அந்த இதயம் இன்னும் யாருகிட்ட அந்த இதயத்தை ஒப்படைச்சாரோ அவருக்காக மட்டும்தான் இயங்க போகுது. அது தனக்குன்னு எதுவும் வச்சுக்க போறது. அப்ப அங்க என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு சுத்தமான ஜீவிதம் மட்டுமே இருக்கும். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத, எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லாத, எதிர்பார்ப்புகளும் இல்லாத, எதிர்ப்பும் இல்லாத ஒரு ஜீவிதம் மட்டுமே மிச்சம் இருக்கும். இதை என்னால இவ்வளவுதான் விளக்க முடியும். என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சத வார்த்தைகளால என்னால விளக்க முடியும். ஆனா இதை நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் படிச்சால், இந்த வார்த்தைகள் மேல மெடிடேட் பண்ணால், மாஸ்டருடைய விருப்பம் இருந்தால், இன்னும் ஆழமான ஒரு புரிதலை நம்ம எல்லாருக்குள்ளாரையும் உருவாக்கட்டும். வாழ்க்கை என்றால் அது நிச்சயமாக ஏதோ ஒரு வகை ஜீவிதம் சம்பந்தப்பட்டது என்பது நான் சொல்லிய விதத்தில் இருந்து தெளிவாகும். அதே சமயம் இந்த உயிர் வாழ்க்கை எப்பொழுதும் சம்பந்தப்பட்டிருக்க விரும்பும் அந்த ஜீவிதம் நிரந்தரமானதும் அழிவற்றதுமாகும் என்பதும் தெளிவாகிறது. நாம் நம் வாழ்க்கையினை அந்த வாழ்க்கையுடன், அந்த ஜீவிதத்துடன், அந்த நிரந்தர ஜீவிதத்துடன் கலந்து விட்டோம் என்றால் அப்போது அது உண்மையான வாழ்க்கை ஆகின்றது. எந்த ஒண்ணு நிரந்தரமாக, மாற்றமற்றதாக, எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியதாக, எப்பொழுதும் அழிவற்றதாக இருக்கிறதோ அந்த உயிர்ப்போடு என்னுடையதை நான் கலந்துட்டேன், அதோடு என் இதயத்தை நான் கலந்து விட்டேன் அப்படின்னா அப்பதான் ரியல் லைஃப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை இது ஒரு பொய் வாழ்க்கை. எதெல்லாம் பொய்? தொடர்ச்சியா ஒண்ணு இல்லாம தோன்றி மறைவதெல்லாம் பொய். தப்புன்னு தோண்டிட்டு தப்புன்னு மறைஞ்சிருச்சுன்னா அது பொய் நம்ம பார்க்கும் பொழுது. இதுவே நம்ம வாழ்க்கைய வெளியில இருந்து பார்த்தா ஒரு 100 வருஷங்கிறது ஒரு நாள் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம பாக்குறோம் டைம் மெஷின்ல அப்படின்னா நானும் பொய். பொய்யாமலின்னு ஒருத்தன் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க காணுங்க, அது பொய் தோற்றம் அப்படின்னு ஆயிடுது. இந்த தோற்றமானது உண்மையாகணும் அப்படின்னா அவ்வளவு தூரம் வெளியில இருந்து எப்பயும் நிலையா இருக்கக்கூடிய ஒரு ஜீவிதத்தோட என்ன நான் கலந்து வச்சுக்கேன்னா அப்பதான் எனக்குள்ளார அந்த ரியாலிட்டி, அந்த உண்மையான வாழ்க்கையானது டெவலப் ஆகும். அந்த உண்மையான வாழ்க்கையோடு என் ஜீவிதம் இணைந்திடும் பொழுது இந்த தற்காலிக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆனந்தமோ சோகமோ அங்க இருக்காது. அதுல இன்பமோ துன்பமோ இருக்காது. ஏன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப மைக்ரோ லெவல்ல போயிடும்.
உங்கள் அனைவரையும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லவே நான் விரும்புகின்றேன். அதுவே வாழ்க்கையின் லட்சியமாகும் என்றும் நான் சொல்லுவேன். எனக்கு இப்ப இத படிக்கும் பொழுது கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு. இது மாதிரியான ஒரு விளக்கம் வேற எங்கேயும் யாராலயும் வாழ்க்கைய பத்தி கொடுக்க இயலாது அப்படிங்கிற அளவுல, மிக எளிமையான வழிகள்ல, மிக எளிமையான வரிகள்ல, அ மாஸ்டர் வந்து நம்முடைய லைஃப் அப்படிங்கிறதோடைய, நம்ம இந்த பிறவி அப்படிங்கிறதனுடைய உண்மையான சாரம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எல்லார் இதயங்களும் மாஸ்டர் என்ன சொன்னாரோ, என்ன நினைப்புல அத சொன்னாரோ, அந்த நிலையில போய் இத உணரட்டும். உங்கள் இதயத்தினை வேறொருவருக்கு கொடுத்து விடுங்கள் என்ற வாக்கியத்திற்கு நீங்கள் என்ன பொருள் கொண்டாலும், அது அன்புணர்வு சம்பந்தப்பட்டதாக இருப்பின் சரியாகவே இருக்கும். அது வந்து வேறொருவருக்குன்னா என்னங்க அர்த்தம்? இன்னொருத்தர்ட்ட குடுத்துடுறதுன்னா, அது வந்து மூட நம்பிக்கை இல்லையா? இல்ல என்னுடைய சுதந்திரத்த பறிக்கிறாளா? நீங்க வேணாலும் வச்சுக்கங்க. உண்மையிலேயே உங்களுடைய அன்புணர்வு சம்பந்தப்பட்டு உங்கள் இதயம் இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டால், நான் சொல்ற எல்லாம் சரிதான். ஆனால் வெறுமனே விளக்கங்கள் சொல்வதால் சத்திய நிலை வெளிப்பட்டு விடாது என்பதும் உறுதி. இதுதான் நான் முன்னாடி சொன்னேன். இப்ப இதுக்கு மேல இத நான் என்ன விளக்குனாலும், அந்த ரியாலிட்டிங்கிறது கட்டாயமா விளக்கப்பட முடியாது. அதனால தான் காலையிலேருந்து நான் பேசுறதுமே கொஞ்சம் குழப்பமான விஷயமாவே இருக்கிற மாரி இருக்கலாம் உங்களுக்கு. ஏனெனில் அது புத்திக்கு மிகவும் அப்பாற்பட்டது. இவற்றை எழுதுவதன் நோக்கம் என்னவெனில், உலகாயத விஷயங்களால் சூழப்பட்டிருக்கும் உண்மையான ஜீவிதத்தை அல்லது அற்பத்தனமான மன திருப்தியை நாடிச் செல்லும் நமது இதயத்தினை இந்த பக்கம் திருப்ப வேண்டும். உலகாயத விஷயங்களினால் சூழப்பட்டிருக்கும் உண்மையான ஜீவிதத்தை அல்லது அற்பத்தனமான மன திருப்தியை நாடிச் செல்லும் நமது இதயத்தினை இந்த பக்கம் திருப்ப வேண்டும் என்பதுதான். இதயம் அவருடையதாக இருக்க வேண்டும். நீங்கள் நீங்களாகவே இருக்க வேண்டும். ஒரு வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளவு. ரொம்ப அழகான வார்த்தைகள். இதயம் அவருடையதாக இருக்க வேண்டும். நீங்கள் நீங்களாகவே இருக்க வேண்டும். நீங்க, நானு எல்லாரும் ஒரு யூனிக் கேரக்டர்ஸ். பாபுஜி மாரி, லாலாஜி மாரி பாபுஜியால இருக்க முடியாது. பாபுஜி மாரி ட்ரெஸ் பண்ணிக்கவோ, பாபுஜி மாரி பேசவோ சாடிஜியால முடியாது. அவங்கவங்களுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லா கேரக்டர்லயும் நம்ம பேசுறதுல, நடக்கிறதுல எல்லாத்துலயும் மாஸ்டர ரெப்ளிகேட் பண்ணி, அவரு மாரி பேசவும், அவரு மாரி நடந்துக்கவும் முயற்சி பண்றோம். இது ஒரு குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம போலச் செய்தல், இந்த சைக்காலஜில சொல்லுவோம். போலச் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். எத பார்க்கிறோமோ அது போல நான் செய்ய விரும்புறேன். பாபுஜி இங்க அழகா சொல்றாரு. நீங்க எதை விரும்புகிறீர்களோ உங்கள் இதயத்தை அதற்கு கொடுங்கள். ஆனால் நீங்கள் நீங்களாக உங்களுடைய தனித்தன்மைகளோடு நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இதயம் அங்க இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக அதுல வந்து இந்த சாராம்சம் வந்து அங்கேருந்து இங்க வர ஆரம்பிக்கும். அந்த சாராம்சம் வந்து 2யும் ஒண்ணா வச்சிருக்கும். ஆனா தனித்தன்மை வெளில இருக்கும். இப்ப நம்ம ஆப்போசிட்டா வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு ஒருத்தர புடிச்சுது அப்படின்னா, அவரு போடுற மாரி ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அவரு வாங்குற மாரி எல்லாம் வாங்கிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை மாரி வெளிப்புறமா என் வாழ்க்கைய அமைத்துக் கொள்ள நான் முயற்சி பண்ணுகிறேன். நான் நானா இருக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ரஜினி ரசிகர், விஜய் ரசிகர் அப்படின்னு நம்ம சொல்ற பையன்கள பார்த்தீங்கன்னா, அவன் அவனுடைய குவாலிட்டி எதையும் வெளிப்படுத்துறது இல்ல. விஜய் மாரி ட்ரெஸ் பண்ணிக்கிறான். விஜய் மாரி முடி வெட்டிக்கிறான். விஜய் மாரி உழைக்கிறானான்னா அது இருக்காது. ஏன்னா அங்க இதயம் அங்க போகல. மேலோட்டமா இருக்கு. விஜய் மாரி வந்து சண்டை போடுறான். விஜய் மாரி லவ் பண்ண பார்க்குறான். இதுக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம்? நம்மளும் மாஸ்டர் மாரி எல்லாம் வெளியில செய்ய ஆசைப்படுறோம். இப்ப அந்த பையனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னோம்னா, "தம்பி இதெல்லாம் நீ பார்க்குறியே, இதெல்லாம் விட்டுட்டு, அந்த விஜய்ங்கிற மனுஷன் எப்படி உழைக்கிறான்னு பாரு. அந்த ரஜினிங்கிற மனுஷன் எப்படி உழைக்கிறான்னு பாரு. அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு உள்ளுக்குள்ளார எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அது மாதிரி நீ தீர்க்கமா வரணும்னு தான சொல்ல விரும்புவோம்." அப்ப மாஸ்டர்ங்கிறவரு பார்த்தோன்னே 10 பேர் வந்து மாஸ்டர சுத்தி உட்கார்ந்துருக்கிறாங்க. மாஸ்டர் பார்த்தா எல்லாம் சரியா நடக்குது. மாஸ்டரால வந்து எல்லாம் முடியுது. அப்படின்னோன்ன,
நமக்கு என்ன தோணும்? இத்தனைக்கும் காரணம் அவருக்குள்ளார இருக்கிற சத்திய நிலைப்பா. அத பாரு. அது மாதிரியான சத்திய நிலை உனக்குள்ளார வரணும்னு ஏங்குன்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம மத்தவங்களுக்கு தானே இந்த கைடன்ஸ் குடுக்குறோம். நான் எனக்கு குடுத்துக்கிறேனா? ஒவ்வொரு தடவ மாஸ்டர பார்க்கிறப்பயும், அவருடைய அந்த ஆகர்ஷணத்த பார்க்கிறப்பயும், மாஸ்டரை பாராட்டுகிறேன்னா, அவர் எதுவா இருக்கிறாரோ அந்த தன்மை தான் இதையெல்லாம் குடுக்குதுன்னு சிந்திக்கிறேன். அந்த ஒரு தன்மை வரும்பொழுது இதெல்லாம் தானா தான் நடக்குது. இந்த சத்திய நிலையோடு மூழ்கி இருக்கும் பொழுது, ரியாலிட்டிக்குள்ளார அவரு வந்து முழுமையா தன்னை கரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த முழுமையான மாஸ்டர் தன்மையானது அவருடைய ஒவ்வொரு செல்லில் இருந்தும் வெளிப்படுது. இததான் நம்மள்ட்டயும் பாபுஜி எதிர்பார்க்கிறார். இதயத்தை நீங்க எனக்கு குடுத்துருங்க. இதயத்தை தெய்வீகத்துக்கு குடுத்துருங்க. இதயத்தை சக்தி நிலைக்கு குடுத்துருங்க. நீங்க நீங்களாவே இருங்க. எதாவும் நீங்க ஆக்ட் பண்ணலாம் வேண்டாம். மாஸ்டர் மாரி அன்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாஸ்டர் மாரி பெர்ஃபெக்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாரி இருங்க. ஆனா, மாஸ்டருக்குள்ளார என்ன இருக்கோ, அது எனக்குள்ளார இருக்கணுங்கிற அந்த ஏக்கத்தோடு உங்க இதயத்த அங்க குடுத்துருங்க. இவ்வளவுதான் வாழ்க்கையில ஒருத்தர் செய்ய வேண்டியது.